வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ ஃபார்ம் வேலிடேட் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ஃப்ரம் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து வேலிடேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு HTML கண்டென்ட் இருக்கும், HTML ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் சில ஃபீல்டெல்லாம் வச்சுருப்போம் நம்ம. அந்த ஃபீல்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் நம்ம அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, HTML என்ன, CSSனா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அது என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோடு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸானுக்கான கோடு வச்சுருக்கேன் நான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட HTML கண்டென்ட் வச்சுருக்கேன். HTMLோட கண்டென்ட் இங்கே தான் இருக்கேன். அதில் நான் ஒரு 4 ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபாதர் நேம், மதர் அண்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் CSS வந்து போட்டிருக்கேன். பட் இப்போதைக்கு நான் CSS வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸ்கிரிப்டும் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன்றது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் அதை ரன் பண்ணனா எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இது நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண ஃபைல் வந்து இங்கே வச்சுருக்கேன், இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைலு. ஸோ இப்போ நான் அங்கே இருக்கிற அந்த கண்டென்ட்டை நான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்படி தான் வந்து நான் போகணும், எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ ஆஃப் HTML கண்டென்ட். நம்மளோட HTML கண்டென்ட்டோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிசைன், இந்த மாதிரி இருக்கிற டிஸ்பிளே பண்ணுற ஒரு கண்டென்ட்டை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, CSS வந்து எனேபிள் பண்ண போகிறேன். CSS நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ CSS எனேபிள் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் CSS எனேபிள் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு சேவ் கொடுக்குறேன். இங்கே சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு டிசைனில் வருது. CSS எனேபிள் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் எதுவுமே வந்து டேட்டா கெட் பண்ணலை, எதுவுமே கொடுக்காம நான் வந்து சைன்அப் கொடுக்குறேன். எனக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எனக்கு வரல. சைன்அப் ஆச்சா இல்லையா நான் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபில் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை எதுவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் நேம் மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து சைன்அப் கொடுக்குறேன். ஸோ எதுவுமே எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எனக்கு வரல. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து எதுவுமே வராமல் இருக்கிறதுனால வந்து நமக்கு இஷ்யூ நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் ஓவர் கம் பண்ண என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நான் சேவ் கொடுக்குறேன். ப்ரோக்ராமில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் சைன்அப் கொடுக்குறேன். சைன்அப் கொடுத்தோன்னே என்ன ஆகுது பாருங்கள், ப்ளீஸ் ஃபில் தி நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே நான் நேம் டைப் பண்ணுறேன். நேம் தியாகும் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப சைன்அப் கொடுக்குறேன். ப்ளீஸ் ஃபில் தி மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்து என்ன பண்ணுறேன், சைன்அப் பண்ணுறேன். ஃபார்ம் சக்ஸஸ். ஸோ அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து நான் இங்கே இருக்கிற 4 ஃபீல்டில் 2 ஃபீல்டுக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அதாவது 2 ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு, அந்த ஃபீல்டை ஃபில் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் சைன்அப் ஆகு அப்படின்ற மாதிரி நான் பண்ணேன், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். HTMLன்றது ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு வாட் டு ப்ரெசென்ட் இன் டிஸ்பிளேல என்ன வரணுன்றதை நீ அங்கே வந்து HTML கொடுக்குறீங்க. அது எந்த மாதிரி டிசைனில் வரணுன்றத CSS மூலிமா நீ ப்ரொவைட் பண்ணுறீங்க, அசைன் பண்ணுறீங்க. அந்த ஃபார்மில் எங்கெல்லாம் வந்து ஆக்ஷன் கொடுக்கணும், எங்கெல்லாம் வந்து நீ செக் பண்ணணும், எதாவது நீ வேலிடேட் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணுற, ஸ்கிரிப்ட் மூலிமா கொடுக்குறீங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த கோடை நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு 1 by 1 நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பேஸ் பண்ணியே நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து சாம்பிள் எக்ஸசைஸ் வந்து நான் கீழே டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, HTML, CSS அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி ஒரு வேலிடேஷன் எப்படி செக் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து இதில் வந்து கோடு நான் வந்து டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி வி ஹாவ் அ ப்ரோக்ராம். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் 1 by 1, ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
கேட்டுங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் HTML எல்லாருமே நீங்கள் யூஜிலையும் படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு பேசிக் ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் யூஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா HTML யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்கு. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். HTML கண்டிப்பாக HTML டேக் இருக்கும், ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து ஹெட் இருக்கும், பாடி இருக்கும். அப்புறம் வந்து அந்த டேக் வந்து HTML க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HTMLோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஆஃப் கண்டென்ட் உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் FSD எக்ஸசைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மேலே இங்கே வந்து பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து டைட்டில். அதாவது நம்மளோட பேஜோட மேலே வந்து என்ன ஹெட்டிங்கில் வரணுன்றதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அதான் டைட்டில்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ டைட்டில் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம் வந்து என்னன்றது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து H1ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இந்த கண்டென்ட் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பின்றது பேராகிராஃப் டேகு. ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த லேபிளில் வந்து நேம் அப்படின்ற மாதிரி அந்த நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நேம் பக்கத்தில் வந்து ஸ்பேம் யூஸ் பண்ணுறேன். ஸ்பேன் அப்படின்றது எதுக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த நேம் பக்கத்தில் எதனா வரணும், இல்லை இந்த நேம் பக்கத்தில் வேறு எதனா வந்து கலர் ஆட் பண்ணணும், இல்லை சம்திங் வி ஆர் கோயிங் டு ஆட் வித் திஸ் நேம். இந்த நேம் கூட நீங்கள் எதனா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்பேன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஆஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல இந்த ஆஸ்ட்ரிக் வரதுக்காக என்ன பண்ணுறேன், நான் ஸ்பேமில் யூஸ் பண்ணி அந்த ஆஸ்ட்ரிக்கை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபீல்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த லேபிள்ன்ற ஒரு ஃபீல்டுக்கு நான் ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர நம்ம பாக்ஸ் டெஸ்ட் பாக்ஸ் மாதிரி அது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், HTML வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு கொடுக்குறோம். டைப்பு, ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா நேம்னே கொடுத்துட்றேன். ஐடி வந்து நேம். ஸோ இந்த ஐடி எதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ஐடி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம். அதனால் வந்து ஐடியை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ ஃபாதர்ன்றது ஒரு லேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபாதர்ன்ற ஒரு லேபிளை கிரியேட் பண்ணிவிட்டு ஃபாதருக்கு இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ஐடி ஃபாதர்னு அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஐடி ஃபாதர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்காக நம்ம அசைன் பண்ணுறது. நீங்கள் இன்கேஸ் இந்த ஸ்கிரிப்டில் வந்து கொடுக்காமே விடலாம், கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர்னு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ மதரில் வந்து மதர்னு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இதோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐ நாட் மென்ஷன் டு எனி டைப் ஆஃப் த டேட்டா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணுறது என்ன காரணம் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் டேட்டா வந்தாலும் வந்து மதர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ மதர்ன்ற ஒரு லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபீல்டில் இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதர்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதர்ன்ற ஒரு ஃபீல்டில் நம்ம என்ன டைப் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா மதர்ன்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்லை டைப் வேரியபிளாக கொடுத்தாலும் சரி, இல்லை கேரக்டராக கொடுத்தாலும் சரி, இட் பி அக்செப்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக தான் இருக்கணும். ஸோ மொபைல் நம்பருக்கு நான் வந்து கண்டிஷன் மேண்டேட்டரி ஃபீல்டுன்றதுனால நான் ஸ்பேன் யூஸ் பண்ணி அங்கே 2 ஆஸ்ட்ரிக் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து சப்மிட்டு, வேல்யூ வந்து சைன் அப்பு, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ இந்த பட்டனுக்காக நான் என்ன பண்ணுறோம், நம்ம அதை டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் பட்டன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பட்டனுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் அதுதான் வந்து நம்ம புதுசு, ஏன்னா இந்த ஃபார்ம்ன்றது ஒரு நியூ டேக் அது. ஸோ பிஃபோர் த பிகினிங் இட் செல்ஃப் வந்து ஃபார்மோட டேக் கிடையாது, இப்போ வந்து ஃபார்ம் டேக் இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் டேக்ன்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கண்டெய்னர். அது அந்த ஃபார்ம் உள்ள வர கீழே வந்து அசைன் ஆகிற எல்லா டேட்டா இன்புட்டையும் எடுத்து சப்மிட் நீ கொடுத்தினா இட்ஸ் டூ சம் ஆக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இப்போ இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ஃபார்மில் வந்து நான் வந்து ஆன் சப்மிட் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி செக்குன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ செக்குன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னா எல்லா டேட்டா வந்து வந்திருக்கா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேண்ட்ரி டேட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேட்டா வந்து வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் ஸ்கிரிப்டில். ஸோ அந்த டேட்டா வந்திருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், அது வந்து அடுத்து அதோட ஒர்க்கை வந்து அதை அசைன் பண்ணும்.
ஸோ ஃபார்முக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஒர்க்கு. இன்கேஸ் நம்ம அந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செக் கண்டிஷன் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜை கூட நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்காக மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த ஃபார்ம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது நான் இப்போ பாருறேன். இப்போ இந்த டேட்டாவை நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபார்ம்னே வந்து அசைன் பண்ணுறேன். form.html. சரி, form.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டேட்டாவை ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த நான் ஸ்கிரிப்ட்டுக்கெலாம் போகல, வெறும் ஃபார்ம் மட்டும் தான் தூக்குறேன். ஸோ ஃபார்ம் மட்டும் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்மில் வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஆன் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஆன் சப்மிட் அப்படின்னு கொடுத்தா இது என்ன செக்ன்ற ஒரு கண்டிஷனை போய் செக் பண்ண போகுது ஸ்கிரிப்டில். பட் ஆனால் அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே வந்து ஆக்ஷனே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஆக்ஷனே நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுக்குறேன் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் ஈக்குவல் டு அது எங்கே வரணும் அப்படின்னா, இப்போ இங்கே நமக்கு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த இண்டெக்ஸ் 2 ஒரு ஃபைலு எனக்கு ரன் ஆகணும். இப்போ சப்மிட்னு கொடுத்தனா இந்த ஃபைல் எனக்கு ரன் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், அந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பாத்தை காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், கோலன் போட்டு ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மை நான் க்ளோஸும் பண்ணிடுறேன். ஃபார்ம் க்ளோஸ். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்ம்ன்ற ஃபைலை நான் என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ணுறேன். நம்ம சிஎஸ்எஸ்லாம் வந்து ஆட் பண்ணாததுனால நமக்கு அந்த மாதிரி வருது. நான் சிஎஸ்எஸையும் என்ன பண்ணுறேன், நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ் கீழே இருக்கு இல்லையா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைலையும் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபார்ம் கீழே போட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, இந்த சப்மிட்னு ஒரு பட்டனை கொடுத்தா அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த ஃபைல், அதாவது டெஸ்க்டாப் எக்ஸசைஸ் நம்பர் 1ல் ஸ்லாஷு இண்டெக்ஸ் 2.html இந்த ஃபைலை வந்து எனக்கு கால் பண்ணணும். இந்த ஃபைலுக்கு மூவ் ஆகிடணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அகெயின் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எதுவுமே டேட்டா கொடுக்கல, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். சி தட் அப்போ index.2 என்ற ஃபைலை கால் ஆகிடுச்சு. அந்த ஃபைலில் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோ அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி என்ன பண்ணும், அந்த ஃபைல் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து ஃபார்மோட ஒர்க்கு. அப்போ ஃபார்ம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார்ம்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ஷனை வந்து என்ன பண்ணும், ப்ரொவைட் பண்ணுறது. சரிங்களா, இப்படி சப்மிட்னு ஒரு பட்டன் வந்து வச்சு என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, லாகின் பேஜ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த பேஜுக்கு போகணுன்றத ஃபார்ம் மூலிமா என்ன பண்ணாங்க, டிஃபைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். சரிங்களா, இந்த ஃபார்ம் வந்து ஒரு எலமெண்ட், அது ஒரு டேக். அது HTML வந்து அதுவும் ஒரு டேகாக என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய டேக் இருக்கும். ஃபார்ம் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக நான் இது வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்மோட ஒர்க். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபார்ம் வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ ஆன் சப்மிட், அதே நான் சப்மிட்னு கொடுத்தேன்னா நான் இந்த செக்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி எனக்கு என்ன பண்ணு, அதோட அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அது கான்செப்ட். ஸோ இப்போ இந்த செக்ன்றது எங்கே இருக்குது, இப்போ நம்ம ஸ்கிரிப்டை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செக்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம். இப்போ ஃபார்ம் அப்படின்னு நான் இப்போ வந்து நம்ம டேட்டாலாம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே என்ன பண்ணும், அது வந்து செக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ செக்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்மளோட லிஸ்ட்டில் நம்மளோட ப்ரோக்ராமில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும். ஸோ செக்ன்றது ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷன் செக்ன்றது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் செக்கில் போய் என்ன பண்ணுற போதுன்னா, இப்போ ஃபங்க்ஷன் செக்கில் தான் நம்ம ரிசீவ் பண்ண போகிற இன்புட்டோடக்கான கண்டிஷனே அதில் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு இன்புட் நீ கெட் பண்ணும்போது அந்த இன்புட்டை கெட் பண்ணி எடுத்துன்னு வர ஆப்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த டேட்டாவை நீ வேலிடேட் பண்ணுறீங்களோ அந்தந்த டேட்டாவுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வேர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள், ரைட். ஒரு டேட்டா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர், டபுள்ன்ற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு 3 விதமாக டிக்ளேர் பண்ணுவாங்க. வேர்னு டிக்ளேர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, லெட் அப்படின்னு கொடுப்பாங்க. வேர் அப்படி இல்லைன்னா லெட், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அனதர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்னு கொடுப்பாங்க.
ஸோ அப்போ ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி நம்ம வந்து டெப்த்தாக படிக்கணும்னா அதை நம்ம செப்பரேட் வீடியோ போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம வேறு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் எந்தெந்த டேட்டாவை நான் செக் பண்ண போகிறேன், மொபைல் நம்பர் நேம்ன்ற ஒரு ஃபீல்டும் மொபைல்ன்ற ஒரு ஃபீல்டும் நம்ம பண்ண போகிறோம், மேண்டரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஃபீல்டில் டேட்டா இல்லாமல் சப்மிட் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம். ஸோ இந்த நேம் நம்ம என்னன்னாலும் கொடுக்கலாம். அது வந்து ஒரு வேரியபிள் நேம் தான், நம்மளோட நேம் தான். இட்ஸ் பி எனி, அவனே கொடுத்துருக்காங்க, எனி நேம். ஸோ எது வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி மொபைலுக்கு நான் மொபைலாகவே கொடுக்குறேன். நான் எதுக்கு இந்த மாதிரி இந்த நேம் டிஃபைன் பண்ணுறேன்னா, நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனாக என்ன பண்ணால் அதே நேம் நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன், வேரியபிள் மொபைல்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டாவை நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, அந்த ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி மூலியமா தான் பண்ணுவோம், அந்த வேல்யூ நம்ம உள்ள எடுத்துட்டு வர முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அந்த டேட்டாவை வந்து நான் என்ன பண்ண போறோம், இந்த ஐடி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் பண்ணுவோம், அந்த வேல்யூ வந்து கெட் ஆகும், அந்த வேல்யூ தான் செக் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த எலமெண்ட் பை ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நேம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம், இந்த HTML ப்ரோக்ராமில் கொடுத்துருக்க இந்த ஐடி நேம் தான். ஸோ இந்த நேமை தான் நான் பண்ணுறாங்க நேம்னு கொடுக்குறேன். ஸோ அதுதான் வந்து ஐடி. அந்த ஐடி தான் என்ன பண்ணணும், நம்ம உள்ள எடுத்துன்னு வர போகிறோம். கெட் எலமெண்ட் பை ஐடின்றது ஐடியில் நீங்கள் என்ன நேம் HTML யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் என்ன பண்ணணும், இங்கே எடுத்துகிட்டு வரணும். டாட் வேல்யூன்றது நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வேல்யூ அங்கே இருக்கணும். அதே மாதிரி மொபைலுக்கும் மொபைல்ன்ற ஒரு ஐடியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ 2 டேட்டா தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து பாருங்க, நம்ம ஃபாதருக்கு நம்ம ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே நான் ஃபாதருக்கு நான் வந்து இங்கே நான் செக் பண்ணணும்னு அவசியமே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஸோ இப்போ இந்த 2 டேட்டா இல்லாமல் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்ன ஆகணும், இப்போ இந்த வேரியபிள் இந்த ஐடிக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம். ஸோ அப்போ இன்புட் அப்படின்ற ஒரு டேக் மூலியமா என்ன பண்றோம், இன்புட் தான் நம்ம கொடுக்க போற எல்லாமே இன்புட் தானே. ஸோ அந்த எல்லாமே என்ன பண்ணுவோம், நீ கொடுக்க போற எல்லா இன்புட்டுமே என்ன பண்றோம், நம்ம வந்து என்ன பண்றோம், ரிசீவ் பண்ண போறோம் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் மூலியமா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இஃப் நேம் ஈக்குவல் டு எம்டியான்னு செக் பண்றேன். அப்போ நீங்க வந்து இந்த ஷீட்ல இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போற இந்த ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், கண்டிஷன் தான். இஃப் நார்மலா C++ யூஸ் பண்ற அதே கண்டிஷன் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். எம்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அலர்ட் பண்ணு ப்ளீஸ் ஃபில் தி நேம். அப்படி எம்டி இல்லைன்னா ஃபால்ஸ், ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டேட்டா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி மொபைல் நம்பர் எல்ஸ் இன்னொரு கண்டிஷன் செக் பண்றோம். எல்ஸ் இஃப் மொபைல் நம்பர் இஸ் நாட் எம்டி, எம்டியான்னு செக் பண்றோம். மொபைல் ஈக்குவல் டு எம்டியா. ஸோ மொபைலும் எம்டியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபில் தி மொபைல் நம்பர், மொபைல் அப்படி டேட்டா அங்கே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது 2மே டேட்டா இருக்குது அப்படின்னா நான் எல்ஸில் வந்து ஃபார்ம் சக்ஸஸ்ன்றது தான் பண்ணுவோம், ஒரு அலர்ட் கொடுத்துரு. அலர்ட்ன்றது இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பாக்ஸ் மாதிரி, நான் பாப்அப் மெனுன்ற மாதிரி பாப்அப் பாக்ஸ் மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அதான் வந்து அலர்ட். அப்போ ஸ்கிரிப்ட் வந்து இது இவ்வளோ தான். நம்ம என்ன பண்ணுறோம், 2 வேல்யூ வாங்குறோம், அந்த 2 வேல்யூ வந்து இங்கே உள்ள வருது. இப்போ இன்கேஸ் நீ வேல்யூவே வந்து கொடுக்காம இங்கே செக் பண்ணனாவும் எம்டி தான் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து நான் பண்ணுவோம், அப்போ ப்ளீஸ் ஃபில் தி நேம்ன்றது எனக்கு அலர்ட் வந்துடணும். ஸோ அப்போ 2 வேல்யூமே நீ வாங்குற வேல்யூ, அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்டில் அசைன் பண்ணி செக் பண்ணுறோம், நல்ல இல்லையா, எம்டியா இல்லையா செக் பண்ணுறோம். எம்டியா இருந்தால் ஃபில் தி நேம்னு வரும், எம்டி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் கிளியர் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் வந்து இஸ் ஓவர். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த செக்ன்ற ஃபங்க்ஷனாகவும் ரிட்டர்ன் ஆகும். எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா நம்மளோட பட்டனுக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நீ ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நேம் இங்கே நான் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து தியாகு அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இங்கே தியாகுன்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபாதர் நேம் அடிக்கிறேன், ஃபாதர் நேம் கொடுக்குறேன், மதர் நேம், நம்பர், சப்மிட் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து நான் இன்னொரு நேம் நான் டைப் பண்ண போகிறேன், அருண் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அந்த தியாகம் அனுப்பிச்சது எனக்கு போயிடுச்சு, அங்கே இல்லை. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட், ஆட்டோ
இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ன்றது ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் டேட்டா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டா நமக்கு ரிப்பீட் தெரியாது. ஸோ திரும்ப நீ தியாகுன்னு அடிச்சுட்டு போயினே இருக்கலாம், ரைட்? அதாவது இந்த லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ பட்டன் யூஸ் பண்ணா நம்ம ப்ரீவியஸ் என்னென்ன அடிச்சோன்றது நம்ம வெறும் லிஸ்ட் அவுட் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக தான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட். இப்போ இந்த ஆட்டோ கம்ப்ளீட் நான் ஆன் பண்றேன். ஆட்டோ கம்ப்ளீட் ஆனு சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபார்மை போய் நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பாருங்க. ஸோ இப்போ தியாகுன்னு அடிச்சிருக்கேன், இங்கே ஏதோ வேல்யூ கொடுத்துருக்கோம், பழனின்னு கொடுக்குறேன், பிரேமான்னு கொடுக்குறேன், நம்பர் 98433156 கொடுக்குறேன், சப்மிட் பண்ணுறேன். ஃபார்ம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, திரும்ப நான் இங்கே கொடுக்குறேன், தியாகுன்னு வந்துடுச்சு. டேட்டா கொடுக்குறேன், இங்கே பழனின்னு வந்துடுச்சு. இங்கே என்ன பண்ணுறோம், நம்பர் வந்து இங்கே வரல. ஓகே, இது ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஏன் வரல அப்படின்னா, இப்போ இங்கே வந்து மதருக்கு நம்ம ஐடி நம்ம ஜென்ரேட் பண்ணல. ஸோ இப்போ மதர் இடத்துல வந்து நீங்கள் நம்பர் கூட டைப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இல்லையா, அதனால வந்து நம்பர் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கல. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட்ன்றது. ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் சக்ஸஸ் தான். ஏன்னா மதருக்கு நம்ம எந்த டேட்டா வேணாலும் கொடுக்கலாம்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போட்ட ரெக்கார்ட் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே இதுதான். இப்போ ஒரு வேலிடேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபார்மை வேலிடேட் பண்ணி எந்த டேட்டா இருக்கு இல்லைன்றது நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்ஸசைஸ் வந்து இருக்கு. இது வந்து ஒரு பேசிக் எக்ஸசைஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணியே போகும். நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கான்செப்ட் இருக்கு. இந்த இது சிஎஸ்எஸ். இந்த சிஎஸ்எஸ் நான் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ சிஎஸ்எஸ் வந்து பாடி. இப்போ பாடின்றது என்னன்னா, இப்போ பாடியோட பேக்ரவுண்ட் இதுதான் பேக்ரவுண்டு. இந்த பாடியோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து க்ரீன் வேணால் வேறு கலர் வேணால் என்ன பண்ணலாம், நீங்கள் கலர் வந்து இங்கே மாற்றிக்கலாம். ஸோ எதனா ஒரு கலர் கொடுத்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், கலர் மாறிடுச்சு. ஸோ அப்போ இதுதான் இப்போ சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுறது தான். ஒரு உங்களோட டிஸ்பிளேவை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், அட்ராக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேகுக்கும் நீங்கள் தனித்தனியாகவே என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸோட ப்ளஸ். ஸோ நான் பாடியோட பேக்ரவுண்ட் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து H1 நம்ம இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபீல்டு அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டரில் வரணுன்ற மாதிரி என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது H1 இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேலிடேஷன் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு சென்டரில் வரணுன்றது சென்டரில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே இந்த ஃபார்ம் இங்கே ஆரம்பிச்சு இந்த ஃபார்ம் இங்கே முடியுது. ஸோ அந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்குறோம். டாப் வந்து 20%, லெஃப்ட் 30%, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் தான். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஒயிட். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் மற்ற என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நான் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் பேடிங் வந்து பார்த்தோன்னா 20. அதாவது பேடிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த சைஸ் பிக்சல்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் வந்து இன்புட் மார்ஜின். நம்ம கொடுக்க போகிற இன்புட் மார்ஜின் வந்து பார்த்தோன்னா 30 பிக்சல் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் பட்டனோட பேக்ரவுண்ட் இதுதான் பட்டன் சொல்லுவோம். ஸோ பிடிஎன் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஷார்ட்டை நம்ம வந்து இதில் கிரியேட் பண்ணியிருப்போம் கிளாஸில். ஸோ இந்த டாட் பிடிஎன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மு H1. சிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற மெத்தட் வந்து நிறைய இருக்குது. ஒரு 2-3 மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் வச்சு என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்எஸ் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்எஸ் பற்றி நம்ம தனியாக படிக்க தந்தால் அது தனி கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது எக்ஸசைஸ்ன்றது நம்ம போகிறோம். அண்ட் பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ, பட்டனோட கலர் இந்த சைனப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, பேடிங் 10, வித் வந்து 100. அதாவது 100ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோட 100 சைஸுக்கு நாவும் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பட்டன் ஹெச் ஓவர் அப்படின்றது என்னன்னா, நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், அது கலர் மாறணும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது நாவும் பிளாக் கலரில் வருது. அதான் ஹெச் ஓவர்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு டச் டு தி பட்டன், த கலர் வில் பி சேஞ்ச் இட். அதுதான் வந்து H-ஓவர்னும். அது ஸ்பேன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த ஆஸ்டிக் தான், அதான் வந்து ஸ்பேனு. ஸோ அந்த ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுக்கும். மேக்ஸிமம் மேண்டரி ஃபீல்டுக்கு ரெட் கலரில் தான் ஸ்பேன் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் கர்சர் வந்து பாயிண்டர். ஸோ பாயிண்டர்னா நம்ம வந்து இங்கே போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த சிம்பிள்ஸ் வரணும் இல்லையா, இதுதான் வந்து பாயிண்டர் பண்ணுறோம். ஸோ பாயிண்டர்.
ஸோ இதுதான் வந்து பாயிண்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல இருக்கிற கலர், ஐ மீன் சிஎஸ்எஸ்ல இருக்கிற ஸ்டைல், சாரி நம்மளோட ப்ரோக்ராமில் இருக்கிற சிஎஸ்எஸோட கண்டென்ட் இதுதான். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம வேலிடேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, அப்புறம் பேன் கார்டு வேலிடேட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பண்ண முடியும். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கீழே வந்து டாக்குமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் டாக்குமெண்ட்டில் பார்த்துங்க. பேன் கார்டு வேலிடேட் பண்ணுறது, பேன் கார்டு வேலிடேட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் சிஎஸ் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட டேட்டாவை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அது செக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம்லாம் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு அதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இல்லை எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த ப்ரோக்ராமே நம்ம என்ன பண்ணுவோம், தனியாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணுறோம், வேலிடேட் பண்ணுறோம். வேலிடேட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணால் வரணும். இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்கிரிப்டில் தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம போவோம்.